அதிக அளவு புரதம் நிறைந்த காலை உணவு. இப்போ 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பாசி பயறு தோலோட, அதே மாதிரி 1 கப் அளவுக்கு மைசூர் பயிறு தோலோடு இருக்கிற மசூர் தால் அப்படின்வாங்க. இது 3த்தையுமே நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா நல்லா ஊறினதுக்கப்புறம் அதே தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். சேர்த்து இது மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்ல மையவே அரைச்சிடலாம். இதே மாதிரி புளிக்க வச்சு ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு இட்லியும் செய்யலாம். தோசை செய்கிறதுக்கு அதிகமாக புளிக்க தேவையில்லை. சும்மா 1 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சா போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உடனே எடுத்து வச்சுக்கலாம். மிச்சத்தை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பயிர் சேர்த்து அரைக்கிறதுனால நேரம் ஆக அதிகமாக புளிப்பு தட்டிடும். இப்போ யூஸ் பண்ணுற மாவில் உப்பு தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பாத்திரத்தில் கலந்துக்கோங்க. நல்லா நைஸாக கிறிஸ்பியான தோசை வார்க்க வரும். நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். புரதம் அதிகம் நிறைந்தது. இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவை நம்மளுடைய உடலுக்கு. செய்து பாருங்கள்.